வெண்ணிலாவோட மாமா உண்மையை சொல்லி விஜயை காப்பாற்றணும் தான் ஓடி வந்தார் சார். அவரை திரும்ப அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க சார். பாருங்க சார், எதிர்த்து போராடினதுல எனக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. நம்பிராஜன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சதும் நீங்க ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? மை லார்ட், விஜய் அப்ஸ்காண்ட் ஆயிருந்ததுனால போலீஸ் தரப்பு விஜய் மேல ரொம்பவே கோபமா இருந்தாங்க. விஜயை ரிமாண்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுலையும் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுலையும் ரொம்பவே தீவிரம் காட்டினாங்க. அதனால தான் சாட்சியை நேரடியா கோர்ட்டுக்கு கொண்டு வர எங்க தரப்புல யோசிச்சோம். என்ன சார் கதை சொல்றீங்க? மை லார்ட், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் டிஃபென்ஸ் தரப்பு லாயர் பசுபதி தான் மாடியில இருந்து வெண்ணிலாவை தள்ளி விட்டதா ஒரு கதையை சொன்னாரு. அதே தான் இந்த டெய்லர் இப்ப வந்து ஜட்மெண்ட் டைம்ல என்ட்ரி கொடுத்து அப்படியே ஒப்பிக்கிறாரு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியூ பண்ணி பாக்குறோம். முடியாத பட்சத்துக்கு சாட்சியில ஒன்னும் உப்பு சப்பு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீ வந்து இந்த கதையை சொல்லுன்னு சொல்லி பத்தாததுக்கு அடிபட்ட மாதிரி ஒரு செட்டப்போட வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் கோர்ட்டை கேலி கூத்தாக்குற விஷயம் மை லார்ட். இதுக்கு கோர்ட் தரப்புல கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும் மை லார்ட். ஐயோ சார், நான் சொல்றது எல்லாமே உண்மை சார். தம்பி, ரொம்ப பொய் சொன்னீங்கன்னா உங்க சகலைக்கு துணையா நீங்களும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். பரவாயில்லையா சார்? நான் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை சார். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு எப்படி நம்புறது? உங்க சொந்தக்காரரை காப்பாத்த நீங்க பொய் சொல்லவும் வாய்ப்பு இருக்குல்ல. போலீஸ் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க கையில எடுத்துக்கிட்டா எப்படி? உங்க தரப்புல யாருமே சரியில்லையே. சார், நீங்க வாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வெண்ணிலாவை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திரு விஜய்க்கு எதிராக பலமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாலும் காவல்துறையை மதிக்காமல் அவர் நடந்து கொண்டதற்காகவும் வழக்கு தொடுத்த திரு நம்பிராஜனுக்கு பயத்தை காட்டி அவரை நீதிமன்றத்திற்கு வரவிடாமல் தடுத்ததற்காகவும், மேலும் விஜய் தரப்பில் போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியதாலும் எக்ஸ்கியூஸ் மீ சார்.